குமாரபுரம் ஸ்டேஷன் என்ற ஒரு கதை. அதை எழுதியவர் கு. அழகிரிசாமி. அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த கோயில்பட்டியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஆளே வராத ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 2 பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நிற்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். அங்கிருந்து கோயில்பட்டிக்கு வரக்கூடியவர்கள் அதிகபட்சம் 10 பேர் வந்தாலே அதிகம். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு என்னன்னா கோயில்பட்டியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கே போய் இறங்கி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆள் வராத ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் என்ன செய்வார்? பகலை கழிக்கணும் இல்லையா, அதுக்காக 2 பேர் பேசிட்டே இருக்காங்க. அதே ரயில் நிலையத்தில் நானும் கோணங்கியும் போய் ஒரு நாள் அதே பெஞ்சில் உட்காந்து அழகிரிசாமி எந்த இடத்தை எழுதினாரோ அங்கேயே அதே கதையை படித்தோம். அந்த கதையில் வரக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் அல்ல, ரயில் அல்ல, அந்த ரயில் நிலையத்தை தேடி வந்து பேசுகிற சுப்பராம ஐயர் அல்ல. அந்த கதையில் ஒரு காட்சி வருகிறது நண்பர்களே, அதுதான் அந்த கதையை உயிரோடு வைத்திருக்கிறது. என்ன காட்சி தெரியுமா? அங்கிருந்து கோயில்பட்டிக்கு வரக்கூடிய ஒரு பகல் நேர பேசஞ்சர் ரயில்ல ஏறுறதுக்காக 4 பசங்களும் ஒரு பெரியவரும் அந்த ரயில் நிலையத்துக்கு வராங்க. வந்து டிக்கெட் எடுத்து ரயில்ல ஏறுறாங்க. முதல் முறையாக 4 பேர் ரயில் ஏறுறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு அந்த நினைவு இருக்குன்னு தெரியல. நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில் முதலாக ரயில் ஏறினீர்கள்? ஆனால் முதலாக ஒருவர் ரயில் ஏறி போற பயணம் அவர் வாழ்நாள மறந்திருக்க மாட்டார். ஏன்னா ரயில் போகும்போது சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஓடத் தொடங்கும். ஒவ்வொரு சிறு நகரத்திலும் ரயில் நிற்கும். சின்ன ஸ்டேஷன்ல ரயில் நிற்கும் போதெல்லாம் ஆச்சரியத்தோடு வெளியே பார்ப்பீங்க. இன்றைக்கு நிறைய சின்ன ரயில் நிலையங்கள் எல்லாம் இல்லை, ஆனால் நிறைய சின்ன ரயில் நிலையங்கள் இருந்தது. இந்த பசங்க ஏறி ரயில்ல உட்கார்ந்த உடனே ரயில்ல ஒருவர் வர்றார். அவர் அழகான ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒருவர். அவர் திருநெல்வேலியிலிருந்து இந்த ட்ரெயின் போகிற மதுரைக்கு இடையில் வழியில கொண்டு போறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு பலகாரங்கள், பண்டங்கள், காஃபி எல்லாம் கொண்டு வருவார். அவர் இந்த பசங்களை கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, எதுக்குடா பசங்களை நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அவர்கள் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு சேருவதற்காக வந்திருக்கிறோம். எங்க படிக்க போறீங்க? கோயில்பட்டியில ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல சேர்ந்து 7ஆம் வகுப்பு சேர்க்கறதுக்காக போறோம் அப்படின்னு. 7ஆம் வகுப்பில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் சேருவதற்காக 4 பசங்க அவங்களை கூட்டிட்டு ஒரு பெரியவர் ஏறார். அந்த பசங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அதனால கிராமத்துல ஒரு ஆசிரியர் ஆங்கிலம் சொல்லி கொடுத்து அவர்களை ஆங்கிலம் படிக்கிற பள்ளிக்கு கூட்டிட்டு போறார். அந்த பசங்க ரயிலில் பேசிக் கொள்கிற விதம், ரயில்ல அவர்களுக்கு இடையில நடக்கிற உரையாடல், அதுல ஒரு அழகான வரியை அழகிரிசாமி எழுதியிருக்கிறார். என்னன்னா, யாரெல்லாம் குழந்தைகளை அக்கறையோடு பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தகப்பன் என்றால் ஆசிரியர்களும் தகப்பான் தான் இல்லையா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அந்த பெரியவர் சொல்றாரு, யாரு பிள்ளைங்களை அக்கறையோட பார்த்துக்கிட்டாலும் அவங்க எல்லாம் தகப்பன் தானா, ஆசிரியர்களும் தகப்பன் தாங்க. அதனால அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அவர்கள் கோயில்பட்டிக்கு வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கினால் அங்க இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டர் அவர்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க கலந்து கொள்ளக்கூடிய பரீட்சையை எழுத வைத்து அவர்களுக்கு தேர்வுக்கான இடம் கிடைக்க வைக்கிறார். தேர்வு எழுதுகிறார்கள். ஆங்கிலத்தில் தேர்வு. இந்த பசங்க படிச்சதெல்லாம் எழுதிடுறாங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தான் இவர்கள் ரயில்ல பார்த்த ஒருத்தர். இவங்களை பக்கத்துல உட்கார்ந்து ரயில்ல பார்த்துட்டு வந்த ஒருவர். கதை அது அல்ல. சின்ன ஊர்ல இருந்து முறையா படிக்கிறதுக்கு ஒரு நகரத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய தடுமாற்றம், ஆங்கிலம் தெரியாவிட்டால் நாம எப்படி போய் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்றதுன்னு தெரியாத குழப்பம், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோடு அவர்கள் நடந்து கொள்கிற விதம், அவர்களுக்கு ஒரு உணவு அடிக்கக்கூடிய ஒரு போர்ட்டர், எத்தனை 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 இந்த கரிசல் மண்ணினுடைய அசலான மனிதர்களை அவர் எழுதியிருக்கிறார். இதுல ஒருத்தர் ஒரு பெரிய ரயில்ல இவங்களுக்கு எதிர் சீட்ல உட்காந்துட்டு வந்தார் இல்லையா, அவர் சொல்றாரு, பசங்களா நீங்கெல்லாம் படிச்சு காலேஜுக்கு வந்தா திருநெல்வேலிக்கு வந்துருங்கடா, ஏன் ஹோட்டல்ல சாப்பாடு போடுறேன்டா அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்க ஹோட்டல்ல சாப்பிட்ட எல்லாரும் கணக்கு வச்சு கொடுத்துருவீங்களான்னு. சில பசங்க கொடுப்பாங்க, சிலரால கொடுக்க முடியாது. கொடுக்காட்டா என்னையா படிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுற தப்பா அப்படின்னு கேட்கிறார். ஏன் கதையில் வாழுகிற மனிதர்களை திரும்ப திரும்ப நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், முக்கியம் என்கிறேன் என்றால், அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்ளாத ஒன்றை நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலியுறுத்துறாங்க. இந்த கதையில் ஓடக்கூடிய ஹோட்டல் ஓனர் சொல்றாரு, அப்படியெல்லாம் அறத்தோடு தான் வேலை செய்யணும், அறத்தோடு தான் தொழில் நடத்தணும், அறத்தோடு தான் உணவகம் செய்யணும்னு சொல்றார். யாரோ ஒருவர் யாரோ படிப்பதற்காக வந்திருக்காங்க, ஆனா யாரோ ஒரு போர்ட்டர் அவர்களை வீட்டில் தங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அட்மிஷன் வாங்கி கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் மீது இந்த கதையை படிப்பவர்களுக்கு நம்பிக்கை வருது. நாம இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க, இவர்கள்லாம் இருக்கிற வரை நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், இவர்களை எல்லாம் நம்பலாம், இவர்கள் எல்லாம் உதவி செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. அப்புறம் அந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பகல் நேரத்தை எழுதியிருக்கிறார். தயவு செய்து ஒரு முறை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து பாருங்க, எவ்வளவு உண்மையாக ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காருன்னு தெரியும். எழுதுவதோடு ஒரு வேடிக்கையான விஷயத்தையும் எழுதியிருக்காரு. அந்த ஊர்ல ரயில் நிலையம் வைத்ததால் என்ன பிரயோஜனம் என்றால்,
ரயிலுக்கு தண்ணீர் பிடிப்பார்கள். இப்போ உள்ள ரயில்லாம் தண்ணி பிடிக்காது. அந்த காலத்தில் வரக்கூடிய ரயில்லாம் ஒரு இடத்துல நின்று தண்ணீர் பிடிக்கும். தண்ணீரை ரயில்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். தண்ணீர் கிடைக்காத கரிசல் காட்டு கிராமத்தில் ரயில்ல இருந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ரயில்ல ஆட்கள் ஏறுறாங்களோ இல்லையோ, கிராமத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ரயில் இருக்கட்டும் சொல்றாங்க. ஒரு கதைக்குள் எத்தனை சின்ன 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 அழகான விஷயங்கள், அழகான மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அதை எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதம். அப்படின்னா கதை என்பது வெறும் கதை அல்ல. படித்து நல்லா இருக்கு நல்லா இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் சொல்லக்கூடிய உலகம் அல்ல. இந்த கதைகள் எல்லாம் நம்முடைய சமகாலத்து வாழ்க்கையை, இப்ப இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பார்த்த, அல்லது என் தந்தை பார்த்த, என் தாத்தா பார்த்த உலகத்தை சொன்னது.